पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्ति मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 12வது அத்தியாயம், துவாதச அத்தியாயம் பக்தி யோகம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று ஆரம்பிச்சிருக்கோம் பக்தி யோகம். இந்த ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, போன ஸ்லோகத்தோட கடைசி அத்தியாயம் 11வது சாப்டர் முடிச்சோம். அதுல கடைசி ஸ்லோகம் பாத்தீங்கன்னா மத்கர்ம மத்பரமோ, அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது என்னவோ அதை பாத்தீங்கன்னா விசாரமா எடுத்துக்கிறார். இந்த மொத்த கீத சாஸ்திரத்தோட கீதையோட மொத்த தாத்பரியம் எது அப்படின்னா அந்த கடைசி ஸ்லோகம் தான். பகவானுக்காக பகவான் பொருட்டு கர்மம் பண்றது மத்கர்ம கிருத். திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ளார கொண்டு வந்திருக்கோம். அதால் தான் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும்போது குழந்தைங்களுக்காக நம்ம பண்ண வேண்டியிருக்கு, சொசைட்டிக்குன்னு ஒரு இது காரியங்கள் இருக்கு. அப்ப அந்த கர்மங்களை எல்லாத்தையும் நமக்கான டியூட்டிஸ் எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு பிரதானமா பாத்தீங்கன்னா எங்க பண்ண முடியும், ஈஸ்வரனுக்காக பாத்தீங்க அப்படின்னா எல்லா காரியத்தையும் வானப்பிரஸ்தர்கள் மட்டும்தான் பண்ண முடியும், சன்னியாசிகள் மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நீங்க ஃபேமிலிக்காக தான் நிறைய பண்ண வேண்டியது, டைம் கொடுக்க முடியாது ஃபுல் டைம். அப்ப மத்கர்ம கிருத்து அப்படின்றது பாத்தீங்கன்னா யாரு உபாசகனா விஸ்வரூப உபாசகனா இருந்துகிட்டு சர்வத்தையும் ஈஸ்வரனா பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னா கிரகஸ்தர்களும் வானப்பிரஸ்தர்களும் சன்னியாசிகளும் தான். கிரகஸ்தர்களால ஒரு 25% பண்ணாவே பெரிய மகான்கள் நான் சொல்றேன். ஏன்னா அங்க முடியாது. அப்போ மத்கர்ம கிருத்தை பகவானுக்காகவே கர்மம் பண்றது, மத்பரமோ எல்லாத்தையும் பகவானையே அடையணும் அப்படின்னு லட்சியமா வச்சுக்கிட்டு வேற எந்த லட்சியமும் இல்லாம இருக்கிறது. மத்பக்தக சதா பகவானையே பாத்தீங்கன்னா தியானிச்சுக்கிட்டு இருக்கிறது. சங்க பரிச்சித்தக சாமி இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நார்த் இந்தியாவில போய் ரிஷிகேஷ், ஹரித்வார், ரிஷிகேஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம்னு ஒரு ரொம்ப பெரிய ஆசிரமமே இருக்கு. கங்கை கரையில பாத்தீங்க அப்படின்னா வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. காசிக்கு போனீங்கன்னா இருக்கு. வேற எதுவுமே இல்லாம மரணத்தை நோக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா டிராவல் பண்றாங்க. எல்லாத்து கையிலையும் கையில பாத்தீங்கன்னா சதா ஒரு ஜபமாலை பாத்தீங்கன்னா இருக்கும். சன்னியாசிகள் கையிலயும் இருக்கும், வானப்பிரஸ்தரா இருக்கக்கூடிய நிறைய ஸ்திரீகள்கிட்டையும் புருஷர்கள்ட்டையும் கையில ஒரு ஜபமாலை, சின்ன கரமாலைன்னு சொல்லுவாங்க. சதா பாத்தீங்கன்னா ராம் 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 கிருஷ்ணா 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 ஓம் 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 அப்படின்னு அவங்க மந்திரத்தை பாத்தீங்கன்னா சதா உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா சதா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். வேற எந்த சிந்தனையும் இல்லை பகவானை பிராப்தி பண்ணணும் அப்படின்னு. எல்லா பற்றுதலையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா சங்க பரிச்சித்தக எல்லா பற்றுதலையும் விட்டுட்டு பகவானையே பிராப்தி பண்ணணும்னு பகவானோட பக்தனா இருந்துகிட்டு நிர்வைர சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிக்கும் நம்மளால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு யாரோடையும் விரோதம் பாராட்டாம இருந்துகிட்டு யார் இருக்காங்களோ அவர்கள் என்னை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீதா சாஸ்திரத்தோட லட்சியம், தான் சாரம். இதை எடுத்துக்கிட்டு ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சொல்லப்பட்டது. இந்த பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல இருந்து எடுத்துக்கிட்டு 11வது சாப்டர் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோமோ இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னா நிர்குண பிரம்மத்தை பத்தியும் விஷயம் இருக்கு, சகுண பிரம்மத்தை பத்தியும் விஷயம் இருக்கு. சகுண பிரம்மத்தை ரொம்ப ஸ்பெஷலா எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7வது சாப்டர்ல இருந்து 11வது சாப்டர் வரைக்கும் விராட்டு, ஹிரண்யகர்பர், ஈஸ்வரன் அப்படின்னு 3 விதமா பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 விதமா சொல்லப்பட்டதுலயும் கூட பாத்தீங்கன்னா நிர்குணம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா 10:4 இருந்து 10:10 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 11வது சாப்டர்ல ஆதியில இருந்து ஆரம்பிச்சு 2வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த 11வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது 20வது ஸ்லோகம் வரைக்கும் அகமாத்மா குடாகேஷக வரைக்கும் பாத்தீங்கன்னா நிர்குணத்தை சொன்னார்.
அப்புறம் 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவங்களை பேசுனது எல்லாமே நிர்குணம். 14வது ஸ்லோகத்துல இருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு 2வது சாப்டர்ல. 5வது சாப்டர்ல 6வது சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண உபாசனை, நிருத்தியாசனம் சொல்லக்கூடிய நிர்குண உபாசனை. அப்போ இந்த இதுவரைக்கும் கடந்து போன அத்தியாயத்துல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 விஷயமும் இருக்கு. அக்ஷர உபாசனைன்னு சொல்லக்கூடிய நிர்குண உபாசனையும் சொல்லப்பட்டிருக்கு. கூட வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஸ்லோகத்துல சொன்ன மத்கர்ம கிருத்துன்னு பகவானோட சகுண ரூபத்துல உபாசனையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2 உபாசகர்கள், சகுண உபாசகர்கள், நிர்குண உபாசகர்கள். நிர்குண உபாசனைக்கு பேர் என்ன பேரு? அக்ஷர உபாசகர்கள் பேர். இவங்களுக்கு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கேள்வி வருது அப்படின்னா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது. அர்ஜுன உவாச்ச ஏவம் சததயுக்தா ஏ பக்தா ஸ்வாம் பர்யுபாசதே ஏ சாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாஹா. இந்த முதல் ஸ்லோகத்துல வந்து அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து சகுணத்தை பத்தியும் 2வது லைன் வந்து நிர்குணத்தை பத்தியும் சொல்றான் அர்ஜுனன். என்ன கேள்வி வருதுன்னா ஏவம் சததயுக்தா ஏ. ஏவம் அப்படின்னா கடந்து போன அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல மத்கர்ம கிருத்துன்னு எதை சொன்னீங்களோ அது மாதிரி இருந்துகிட்டு, மத்கர்ம கிருத்து மத்பரமோ, காலையில எந்திரிச்சோமா நல்லா ஒரு ஸ்நானம் பண்ணி சுவாமியை வந்து நல்லா ஸ்மரணம் பண்ணி எந்திரிச்சு ஒரு பூஜையை மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜையை வச்சுக்கிட்டு, சிவலிங்க பூஜையோ இல்ல விஷ்ணு பூஜையோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு, பஞ்சாயத்தன பூஜை ஏதாவது ஒண்ணு 1 மணி நேரத்துக்கு கமிட் பண்ணிக்கிட்டு மெதுவா சுவாமியோட நாமத்தை சொல்லிக்கிட்டே உள்ளுக்குள்ளார ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே என்ன பண்றது, மெதுவா ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே மெதுவா பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி பூஜைக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு மெதுவா போய் பூந்தோட்டத்துல போய் ஒவ்வொரு புஷ்பங்களை, நான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன்னு சொல்றேன். ஒவ்வொரு வில்வத்தை பறிக்கும் போதும் ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு இல்ல காயத்ரி சொல்லிக்கிட்டு இல்ல சுவாமியோட நாமத்தை சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு வில்வத்தையா பறிச்சு ஒரு 140 வில்வம் பறிப்போம் அப்படின்னா 140 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் வந்துடும். ஒரு பூவை பறிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா பூவை பறிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நாமத்தை சொல்லிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பூவை பறிக்கிறது. ஐயோ இந்த பூ கோச்சிக்குமா, இந்த பூ கோச்சிக்குமா அப்படின்னு ஒவ்வொரு பூவா, ஐயோ என் பாதத்துல போடாம வந்து பாத்தீங்கன்னா என்ன மிஸ் பண்றீங்க, சுவாமியோட பாதத்துக்கு நான் போகணுமே, பூ கோச்சிக்கிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பூ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருக்கிறது. சுவாமி பேரை சொல்லிக்கிட்டே துளசி ஜலத்தை எடுக்கிறது, எல்லாத்தையும் கொண்டு வந்து சுவாமிக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு பெருமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜையை நிதானமா ஒரு பூஜையை பண்ணி முடிச்சு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்னதா ஒரு காலை ஆகாரத்தை ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மெதுவா போய் ஒரு பகவத்கீதை எடுத்து ஒரு பாராயணத்தையோ இல்ல லைட்டா ஒரு அர்த்த கிரகம் கொஞ்சோண்டு கொஞ்சம் ஒரு 10 ஸ்லோகத்தை படிச்சுட்டு பேசாம அந்த நினைவுலையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலையை எடுத்துக்கிட்டு பேசாம ஓரமா உட்கார்ந்துட்டு சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டுட்டு வந்து விஸ்வரூபத்தை, அந்த விஸ்வரூபத்தை மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டே, என்னுடைய தேகம் வந்து வாஸ்தவத்துல என்னுடைய தேகம் இல்லை, இந்த பிரபஞ்சமே என்னுடைய தேகம், இந்த பிரபஞ்சமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய தேகம், விராட்டு தேகம், விராட்டுக்குள்ளார நானும் ஒண்ணு, நானும் விராட்டும் வேறில்லை, என்னுடைய இந்த சொர்க்கம் தான் என்னுடைய தலை, இந்த சூரிய சந்திரர்கள் என்னுடைய கண்கள், இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய உடம்பு, அக்னி தத்துவம் என்னுடைய வாய், இந்த பாதங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமி, இந்த ஹிப்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன வர்ணனைகள்லாம் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 3 அத்தியாயம் எடுத்திருக்கேன். அப்ப பாகவதத்துல சொல்லப்பட்டதையும் இந்த விஸ்வரூபத்துல சொல்லப்பட்டதையும் நல்லா ஒரு டிராஃப்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்ம படிக்கிறதுக்கு நம்ம சிந்தனை பண்றதுக்கு ஒண்ணா வச்சுக்கிட்டு ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு மெதுவா ஒரு கையில ஒரு மாலை வச்சுக்கிட்டு ராம 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 கிருஷ்ண 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 ஓம் 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 எதையாவது உங்களோட நாமத்தை சொல்லிக்கிட்டு பேசாம வர்ணனை கொஞ்ச நேரம் ஜபம் பண்றது, கையில வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது எல்லாத்தையும் மேல இருந்து கீழே வரைக்கும் நான் தான் என்னுடைய தலை இது, என்னுடைய பாதம் இது அப்படின்னு இந்த ஒவ்வொன்றுத்தையா அந்த ஸ்லோகத்தை மனசுக்குள்ளார மெதுவா சிந்தனை பண்ணிக்கிட்டே வர்றது. இந்த சிந்தனைக்கு பேர் தான் விஸ்வரூப தியானம் அப்படின்னு பேர். அப்ப திரும்ப வந்து மனசு கொஞ்சம் சலிக்கும் போது என்ன பண்றது, திரும்ப ஜபமாலையை ஊட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா சும்மா இப்படி நடமாடுறது, திரும்ப வந்து உட்கார்ந்துட்டு ஜபம் பண்றது, திரும்ப வந்து விஸ்வரூபத்தை தியானம் பண்றது, இதையே பண்ணிட்டு இருக்க. மாத்தியானிக்க வரும், மாத்தியானிக்கத்தை ஒரு சந்தியாவை பண்றது, சந்தியாவை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் ஆகாரத்தை எதையாவது ரொம்ப லைட்டா ஒரு ஆகாரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்குள்ளார ஒரு விசிராமம் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா திரும்ப
ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சாயந்தரம் வந்துச்சு அப்படின்னா ஒரு காஃபி எதுவும் குடிக்கிறது, கொஞ்சோண்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு மெதுவாக வந்து ஒரு திரும்ப ஜபத்தில் ஒரு சந்தியாவை பண்ணிட்டு ஜபத்தில் உட்கார்ந்தோம் அப்படின்னா சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜபிச்சு திரும்ப உட்கார்ந்துட்டு மெதுவாக அந்த தாரணையை பண்ணுறது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன அல்பாகாரம் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டுனா முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் தாட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானை கொண்டு போக முடியும். அப்ப நான் பண்ற எல்லா கருமத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஸ்வரூப தியானத்துக்காகவே அதுக்கு அனுகூலமா இருக்கிறதாவே வச்சுக்கிட்டு இருக்கிறது. இது மாதிரி ஏவம் சதத யுக்தா, சதத்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? நிரந்தரமா. நிரந்தரம்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் சொன்ன மாதிரி சதா காலமும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி போயிட்டேன், நான் நார்த் இந்தியா போயிட்டேன். என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70,000 ஜபம் பண்ணேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ? ஓம்காரம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ஜபம். அப்போ 70,000 ஜபம்னு ஏன் சொல்கிறேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ நான் சொன்ன ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ரொட்டீன். வேற எந்த விஷயங்களும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பூஜையும் எனக்கு இல்லை, சன்னியாசிக்கு இல்லை. அப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா இதே வேலை தான். நடுவில் வந்து ஒரு மாண்டுக்கிய உபனிஷத்தை எடுத்து கையில் வச்சுப்போம், மாண்டுக்கியத்தை கொஞ்சம் படிப்போம். பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யா சர்வஸ்ய கிருதி சம்ஸ்திதம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை படிச்சோம்னா மனசுக்குள்ளார வந்து இந்த பிரணவம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நல்லா வரும். அகார உகாரம் அகாரம், அகாரம் வந்து பார்த்தீங்கன்னா விராட்டு பிரணவம். நல்லா கொஞ்ச நேரம் காலையில கொஞ்ச நேரம் நல்லா விராட்டு பிரணவத்தை ஸ்தூலமா சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கிறது. மெதுவா இதை எல்லாம் பகவான் தான் அப்படின்னு பாவிக்கிறது. அப்ப காலையில ஆரம்பிச்சு ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5000 ஜபத்தை பண்ணிட்டு அப்படியே விசிராந்தி ஆயிரும். விசிராந்தி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப காலில் இருந்துச்சுன்னா திரும்ப. அப்ப இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வரூப தியானத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவர்கள் ஏவம் சதத யுக்தா. யுக்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? சததம் அப்படின்னா தொடர்ந்து, கண்டினியூஸா. யுக்தர்கள் அப்படின்னா கூடியவர்கள் அர்த்தம், யோகத்தோடு இருக்கிற யோகிகள். யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமாத்மாவோட சதா என்னுடைய சிந்தனையை வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சி வச்சிருக்கிறது விஜுர் யோகே தாத்து. சதா பகவானோட சிந்தனையிலேயே தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் சதத யுக்தா. எவர்கள் அந்த சதத யுக்தர்களா, தொடர்ந்து பகவானையே சிந்தனை பண்றவங்களா? பக்தாக, பக்தர்களா. என்ன பக்தர்கள்? அனன்ய பக்தி. நானும் விராட்டும் வேற வேற இல்லை, துவைத்த பக்தி இல்லை. இந்த விராட்டுக்குள்ளார நானும் ஒரு அம்சம், சுவாமியோட அம்சமா நான் இருக்கேன். நான் பட்டன் மாதிரி, நான் வந்து தலைமுடி மாதிரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட பல்லு மாதிரி, சுவாமியோட ரோமங்கள் மாதிரி நானும் ஒரு அங்கமா இருக்கேன் என்னுடைய இந்த விராட் ரூபத்துல. சுவாமிக்கும் எனக்கும் எந்த பேதமும் இல்லை அப்படின்னு அனன்ய பக்தி பண்ணக்கூடிய பக்தனா இருந்துகிட்டு துவாம் பரியுபாசதி. உன்னை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரியுபாசதி அப்படின்னா பூரணமா எவர்கள் உபாசிக்கின்றார்களோ ஒரு கேட்டகரி. இது சகுணம். இதுக்கப்புறம் நிர்குணத்துக்கு வராரு. ஏச்ச அபி அக்ஷரம் அவ்யக்தம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்தர்கள் இருக்காங்க சகுணத்தை இல்லாம நல்லா வேதாந்தம் கேட்டு சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம்ன்றதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர உபாசனைன்னு பேரு. நிதித்தியாசனத்துக்கு பேர் தான் அக்ஷர உபாசனை, தியானம். இந்த தியானம் எப்படி சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணத்தினால. இப்ப நீங்க சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப வந்து அக்ஷர உபாசனை பண்ண முடியாது. மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் அக்ஷர உபாசனை பண்ண முடியாது. மனனம் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகும் போதுதான் அக்ஷர உபாசனை சித்திக்கும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ஷரம்ன்றதுக்கு அர்த்தம் அழிவில்லாதது, நாசம் இல்லாதது. அது ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்குறீங்க அப்படின்னா அவ்வியக்தம். இந்த அக்ஷரம் சொல்லக்கூடிய பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னா அவ்வியக்தம். அவ்வியக்தம்னு அர்த்தம் நாம ரூப குணங்களாக வெளிப்படாத தத்துவம். அப்ப எது நான் நாமரூப குணமா எது வெளிப்படலை அப்படின்னா நான். என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நாமம் இல்லாதது எது அப்படின்னா நான் பேர் சொல்றீமே சுவாமி அப்படின்னா இல்ல யுஷ்மத் அஷ்மத் பிரத்யே கோச்சரையோகோன்னு இதுல வந்து பிரம்மசூத்திர பாஷ்யம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறேன். நீன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் நான் சொல்ல வேண்டியிருக்குப்பா அப்படின்னு. எதிர்க்க ஒரு ஆள் நான் நீன்னு ஒருத்தன் சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கா, அதனால நான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ விவகாரத்துக்காக தான் இந்த நான் அப்படின்ற சப்தங்களும் பயன்படுது ஒழிய வாஸ்தவத்துல இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்ற பேர் கூட இல்லை. அது கூட வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துக்காக தான் நான் அப்படின்றது. அப்ப பேர் இல்லாத தத்துவம்
இந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் உணர்வா இருக்கிறது, வெறும் அறிவு, வெறும் வந்து பாத்தீங்கன்னா உணர்வா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதது, அதுக்கு நாமம் இல்ல, ரூபமா இல்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு குணங்களும் இல்ல. அப்ப வெளிப்படாத தத்துவம் இந்த உலகத்துல ஒரே ஒரு தத்துவம், இந்த நான் அப்படின்ற அந்த ஸ்புரண மாத்திரமா இருக்கிறது. அது வெளிப்படாதது, அவ்வியக்தம். அந்த அவ்வியக்தத்தை வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கின்றார்களோ, பரி உபாசத்தை, எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை உபாசிக்கிறாங்களோ, எப்படி உபாசிக்கிறாங்க? சிரவணம் பண்ணி, மனநம் பண்ணி. சுவாமி இதுன்னு பெரிய யாத்திரையா இருக்கே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு சிரவணம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா உட்காந்துட்டு இப்ப படிச்சது எல்லாத்தையும் ஒரு 3-4 வருஷத்துக்கு நல்லா ஃபுல் டைம் என்கேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப 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 எல்லா யூடியூப்ல அப்படியே அவைலபிளா இருக்கு. திரும்ப ஒவ்வொரு பாடத்தையும் எடுத்து வச்சு மனசுக்குள்ளார இருந்து பொறுமையா ஒரு உபாசனையை பண்ணிக்கிட்டே கூட 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 இதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மனநம் நல்லா போகும்போது அந்த சகுன உபாசனைக்கு மெதுவா என்ன பண்றது, ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் இல்லை, எனக்கும் நாமரூபம் இல்லை அப்படின்னு ஈஸ்வரன் தான் நானா இருக்கார், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வந்து மனநத்தோட முடிவுல வந்ததுக்கு பிறகு பேசாம கண்ண மூடி உட்கார்ந்து எந்த தாட்டும் இல்லாம பேசாம அந்த ஸ்புரண மாத்திரமா நிக்கிறது. இந்த ஸ்புரண மாத்திரமா நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநம் ரொம்ப முக்கியமா இருக்கு. மனநத்தை முடிச்சோன்னு இந்த காரியத்துல இறங்குறது. இது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அந்த நான்லயே இருந்து இருந்து பழகிற அபியாசம் தான் நிர்குண உபாசனை, அக்ஷர உபாசனைன்னு பேர். அப்ப அது மாதிரி யார், எந்த சன்னியாசிகள் சர்வத்தையும் தியாகம் பண்ண எந்த சன்னியாசிகள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களோ 2 கேட்டகரி ஆகிட்டார். ஒண்ணு விஸ்வரூப தியானம் பண்றவங்க, இன்னொருத்தர் நிர்குண தியானம் பண்றவங்க. இந்த 2 பேர்த்துக்கு மத்தியில தேஷாம், இவர்களுடைய மத்தியில், இந்த 2 பேரோட மத்தியில கே யோக வித்தமாக, யோகத்தை அறிந்த இந்த இவர்கள் மத்தியில் எவர்கள் சிறந்தவர்கள்? சகுண உபாசகர்கள் சிறந்தவர்களா, இல்ல நிர்குண உபாசனை பண்றவங்க சிறந்தவர்களா அப்படின்னு கேள்வி கேட்டோட ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு ஆரம்பிச்சார். பாஷ்யத்தை திரும்ப வந்து கொஞ்சம் போயிருக்கோம் வந்துடும். ஏவமிதி முதல் சப்தம் வந்து ஏவம் இருக்கா மந்திரத்துல, ஸ்லோகத்துல. அதுக்கு என்ன அர்த்தம்? அதீத அனந்தர ஸ்லோகே உக்தம் அர்த்தம் பராமர்ஷதி. கடந்து போன 11வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல மத்கர்மகிருத்து மத்பரமோன்னு எந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டதோ அந்த ஸ்லோகத்தை தழுவி நம்ம மீனிங் எடுக்கணும். பராமர்சத்தை அப்படின்னா தழுவி எடுக்கணும். அதுல சொல்லப்பட்ட மாதிரி ஜீவனத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டவங்க. என்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நான் ரிஷிகேஷ்ல இருக்கும்போது ஒரு பெங்காலியோட வீட்டுல இருந்தேன். எனக்கு ஒரு ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி ஆசிரமம் பேர், ஒரு சின்ன குட்டியா. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருந்தாங்க, பெங்காலி. வாயில பேசும்போது குலாப் ஜாமுன் உள்ள போயிது, ரசகுல்லா உள்ள போட்டு தான் பேசுவாங்க. நல்ல பிரியம்னா அவ்வளோ பிரியம். அண்ணன் தங்கச்சி 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கல. 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தவங்க. விஆர்எஸ் வாங்கினாங்க. 50-52 வயசு ஆச்சு. விஆர்எஸ் வாங்கினாங்க. கல்கட்டால இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்த கொஞ்சோண்டு தனத்துல ஒரு சின்ன இடத்த வாங்கி வீடு கட்டி எடுத்தேன். எனக்கு ஒரு சின்ன ரூம் வந்து பாதாள ரூம் ஒன்று கொடுத்தாங்க. இருந்துகிட்டு 2 பேருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தான். அந்த 2 பேருமே அண்ணன் தங்கச்சி 2 பேருமே 55 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. கையில மாலையை விட்டுக்கிட்டே இருப்பாங்க 2 பேர். வேற எந்த வேலையும் இல்லை. சின்னதா கொஞ்சோண்டு அவள் கொடுப்பாங்க காலையில. எனக்கு கொஞ்சம் ஒரு தொன்னையில அவள் கிடைக்கும். அவளை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு டீ கிடைக்கும், ஒரு 7:30 மணி போல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கீதை பாராயணம் பண்ணுவாங்க, இல்ல சத்சங்கம் கேட்பாங்க. மீதி நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. கங்கை கரையையும் மலையையும் பார்த்துட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறது மலையை. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. நாள் ஃபுல்லா இதே வேலை. இப்ப நான் சொல்றதெல்லாம் அதே மாதிரி. நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் நல்லா சொல்லுவேன், அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா பெங்காலில் இருக்கவங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் இருக்காதா. இப்போ நான் சொல்லும் போது நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு ஸ்வீட் கிடைக்கும். நான் அதுக்காகவே விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு டெய்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு பிரசாதம் கொடுத்துருவாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை தவிர்த்து வேற எந்த வேலையும் இல்லை. அப்ப நீங்க நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா, ஏன் நார்த் இந்தியான்னு சொல்றேன்னா அங்க இருக்க நிறைய குருநாதர்கள் இப்ப என்ன மாதிரியே இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. வந்து தெருவில் நின்றுங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுல இருக்கோம்ல, பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இந்த லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்துருவாங்க.
நம்ம வீட்டுக்குள்ளாரையே இருந்துகிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. விவகாரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த விவகாரம் தீரவே தீராது என்னைக்கும். அப்ப எங்க சுவாமிக்கு வந்து டைம் கொடுக்கறது? அப்ப அதனாலதான் சொல்றது, மத்கர்ம கிருத்து மத்பரமோ சங்க பரிச்சித்தக மத்பக்தக இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா வானப்பிரஸ்தமா இருந்துகிட்டு இருந்தாதான் முடியும். அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்தை, கடைசி ஸ்லோகத்தை தழுவியதா மத்கர்ம கிருத்து இத்தியாதினா, மத்கர்ம கிருத்து முதலிய ஸ்லோகங்களால் அதுக்கு முந்தின ஸ்லோகத்தையும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அனன்ய பக்தியினால மட்டும்தான் பகவானை வந்து நம்ம பிராப்தி பண்ண முடியும். அந்த அனன்ய பக்தியை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற எதனாலையும் முடியாது. பேத பக்தி கூட இருக்கக்கூடாது. நான் விராட்டா இருக்கேன், நான் விராட்டா இருக்கேன்னு அகங்கிரகம் பண்றது, நான் இரண்ய கர்ப்பரா இருக்கேன் அப்படின்னு அகங்கிரக உபாசனை பண்றது, நான் பிராணன், பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பர், நான் பிராணனா இருக்கேன் அப்படின்னு அகங்கிரகம் பண்றது, நான் தான் வந்து சிவபெருமானா நான் தான் இருக்கேன், நாதஸ்வரூபியா இருக்க சிவன் நானா தான் இருக்கேன், அவர் தான் வெளிப்படாதவரா உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அந்தர்யாமியா இருக்கார் அப்படின்னு அவரும் நானும் வேற வேற இல்லை. ஏஷதாத்மா அந்தர்யாமி அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் எனக்குள்ளார நானா இருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லா உபாதிகளையும் நீக்கிறது. இந்த அகார உக்கார மகாரம் வரைக்கும் வந்தீங்கன்னா சகுனம். அதுக்கப்புறம் அதையும் பொய்யாக்கிட்டு நிர்குணத்துக்கு வந்துடுறது. அப்ப இந்த முதல் லைன்ல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தர்யாமி வரைக்கும், விராட்டு, இரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன், இந்த 3 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பகவானை பக்தி பண்ணி எல்லா ஜீவனத்தை ஃபுல் டைம் அதுலயே என்கேஜ் பண்ணிக்கிட்டு ஏவம் சதத யுக்தா, இதுதான் ஆரம்பிக்குது ஆச்சாரிய பாஷ்யத்தை சொல்ற. ஏவம் சதத யுக்தான்னு அர்த்தம் நைரந்தரியேன பகவத் கர்மாதோ யதோக்தே அர்த்தே சமாஹித சந்தக பிரவருத்தா இத்தியர்த்தக. நைரந்தரியேன அப்படின்னா நிரந்தரமா, எந்த உலகத்துல என்ன நடந்தாலும் விச்சலித்தமாகாம சஞ்சலப்படாம நிரந்தரமா வந்து பாத்தீங்கன்னா பகவத் கர்மாதோ, பகவானோட கருமத்துல. எங்க ஆச்சாரியார்கள் வந்து பாத்தீங்கன்னா நவவித பக்தியை வந்து பாத்தீங்கன்னா பகவத் கர்மாதவ்ன்ற இடத்துல இன்டர்பிரேஷன் பண்ணுவாங்க. மத்கர்மனா என்ன அர்த்தம்? பகவானோட கர்மம், விவகாரம் இல்லை. விவகாரம் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட நவவித பக்தியில வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தனம் பண்றது, ஜபம் பண்றது, அர்ச்சனை பூஜனை பண்றது, சுவாமிக்காக எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன வேலை இருக்கு? எல்லா வேலையும் முடிச்சாச்சு, பசங்களை படிக்க வச்சாச்சு, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவங்கவுங்க இப்போ வேலையை பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வந்து போய் அவங்க ஃபேமிலியில் எதுக்கு போய் என்டர்ஃபயர் ஆகணும்? அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு பகவானோட காரியத்திலேயே தொடர்ந்து இருக்கிறது. அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதோக்தே அர்த்தே சமாஹிதக, எதோர்த்தேனா மத்கர்ம கிருத்துன்னு போன ஸ்லோகத்துல சொல்லிச்சே, அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட அர்த்தத்தை மனசுல நல்லா உள்வாங்கி அதையே வந்து பாத்தீங்கன்னா சமாஹித சந்தக, சமாஹிதம்ன்றதுக்கு அர்த்தம் ஏகாகிர சித்தம். இந்த லோகத்துல பகவானுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லைன்னு மத்பரமமா இருந்துகிட்டு, எல்லாம் பொய், எல்லாம் வந்து சுவாமிக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, சுவாமி பார்த்துப்பார் அப்படின்னு சுவாமியோட நாமத்தையே சதா சொல்லிக்கிட்டே ராம 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 அப்படின்னு மனசு ஃபுல்லா உள்ளுக்குள்ளார என்ன பண்ணணும்? ஓங்காரமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ராமநாமமோ கிருஷ்ணநாமமோ சிவநாமமோ ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டே என்ன பண்ணணும்? சந்தக பிரவருத்தா இத்தியர்த்தக, பகவானோட கர்மத்துல பிரவருத்தி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப எல்லா கர்மத்திலையும் பகவானோட நாமத்தை உள்ளுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஏகாகிர சித்தம் வந்துடும். அந்த ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்ட பூ பறிக்கணும். ஏகாகிர சித்தத்தோட இருந்த சின்ன 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 காரியங்கள் நம்மளோட தேக யாத்திரைக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு உலக விவகாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு யாரு இருக்காங்களோ, ஏ பக்தாகா, எந்த பக்தர்கள் வந்து இந்த விதமா சொல்லப்பட்டதோட இது மாதிரி இருக்காங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பாவம் இருக்கா அப்படின்னா அனன்ய பாவம் இல்லை. இப்ப நான் ஒரு பெங்காலி மாதாஜி பத்தி பேசணும்ல, அவங்க 2 பேரும் நல்ல பக்தர்கள், ஆனா சாஸ்திரம் படிக்கும். சாஸ்திரம் படிக்காததுனால விராட்டோட அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் விராட் அப்படின்ற பாவம் வரல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுவாமியை தனியா வச்சு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றாங்க பேத பாவத்தோட. இந்த லோகத்துல நடக்கிறது எல்லாம் பேத பாவத்தோட தான் நடந்துகிட்டு இருக்கு. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா முரளிதர சுவாமிகளோட நேத்துல ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், நல்லா போயிட்டு இருக்கு. என்ன பக்தர்கள் நினைக்கிறீங்க, நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா பேதபாவம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அபேத பாவம் இருக்குமான பேதபாவம் தான் இருக்கு. ஏன்னா துவைத்திகளா இருக்காங்க.
அப்ப துவைத்திகளா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை முன்னாடி வச்சுக்கிட்டு அலங்காரம் ஆராதனை எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த மொத்த ஜெகத்தே விராட்டு, அந்த விராட்ல நான் அப்படின்ற அந்த அபேத பாவம் வரல. அந்த அபேத பக்தியை தான் இங்க ஆச்சாரிய சொல்ற, அனன்ய சரணாகா சந்தகா. வேதாந்தம் படிக்கணும், நல்லா முறையா படிக்கணும். விராட் இரண்ய கர்ப்ப ஈஸ்வரனை நல்லா படிச்சு ஐக்கியம் பண்ணணும், ஏன்னா அத்வைத சித்திக்கு போக முடியாது. அப்ப விராட்டோட வந்து பாத்தீங்கன்னா அபின்ன பாவத்தோட அனன்ய சரணாகா சந்தக. அனன்யம்னு என்ன அர்த்தம்? நான் வேற, அவர் வேற, பகவான் வேற அப்படின்னு எந்த பேதமும் இல்லாம நானும் அவரும் ஒண்ணுதான் அப்படின்ற அனன்ய சரணாகா சந்தக. அப்ப நான் விராட்டுக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணவங்களா. துவாம் யதா தரிசிதம். உங்களை வந்து பாத்தீங்கன்னா பகவான் பார்த்து அர்ஜுனன் சொல்றான், உங்களை வந்து பாத்தீங்கன்னா யதா தரிசிதம் விஸ்வரூபம், இந்த மொத்த விஸ்வரூபத்தையும், இந்த மொத்த பிரபஞ்சமே விஸ்வரூபம், அப்படிப்பட்ட உங்களோட விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பரியுபாசத்தே. பரியுபாசத்தின்னு அர்த்தம் தியாயந்தி, யார் வந்து பாத்தீங்கன்னா தியானம் செய்கிறார்களோ. சகுண உபாசகர்கள், சகுண உபாசகர்கள்லயும் பேதமில்ல, அனன்ய பாவத்தோட. அனன்ய பாவத்துல எதை பண்றாங்க? விஸ்வரூபத்தை. அப்ப விஸ்வரூபத்தை தியானம் செய்யக்கூடிய சகுண பக்தர்கள், இது ஒரு கேட்டகரி. நேற்று பாட்டம் இது வரைக்கும் முடிச்சிருக்கு. இன்னைக்கு பாட்டத்துக்கு வந்துருங்க. ஏச்ச அந்நே அபி மந்திரத்துல இருக்குல்ல, ஏச்சா யக்ஷரம் அவ்யக்தம். ஏச்ச அப்படின்னா மேலும் எவர்கள், எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அபி எவர்களும் கூட, தியக்த சர்வ ஏஷனாக. நல்லா தெரிஞ்சுங்க, யாராவது இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தம் என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணத்தோட நின்று போச்சு, மனநமே பண்ணல. யாரும் மனநத்துக்கு வரவே இல்லை. புரிஞ்சா போதும் வேதாந்தம் யாரும் மனநத்துக்கே வரல. மனநம்ன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனநத்தோட அர்த்தமே சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏஷ நேத்தி நேத்தி இத்யாத்மா அக்ரிஹ்யோ நகி கிரஹ்யதே. சாந்தோக்கிய இதுல பிரகதாரணியத்துல 4:4 மந்திரம். மனநம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தி நேத்தி அப்படின்றதா மனநம். சகுணத்தை விட்டுட்டு நிர்குணத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஆத்மாவை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உபாயம் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நீங்க சாஸ்திர சப்தங்களை கேட்கறதுனால ஆத்மாவை அறிய முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சு கேட்டுக்கலாம். சப்த ஞானம், இப்ப நீங்க வந்து கேட்கறதெல்லாம் சப்த ஞானம் நமக்கு தெரிஞ்சிடும், இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல ஆத்மாவை அறிய முடியுமா? ஆத்மாவை அறியல, சப்தத்தை அறிஞ்சிருக்கோம். அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்தி நேத்தி பண்றோமோ அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவை அந்த நேத்தி நேத்தியோட கடைசியில இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு நீக்கி 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 எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு வெறும் தானா நீக்க முடியாத தான் எப்ப இருக்கோ அப்பதான் ஆத்மா அறியப்பட்டது. அப்போ சிரவணத்தினால சப்த ஞானம், நேத்தி நேத்தின்ற மனநத்தினாலதான் உங்களுக்கு ஆத்ம ஞானம், ஆத்மாவை அடைய முடியும். அப்ப நேத்தி நேத்தி பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கிரகணம் பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னா, ஆத்மாவை இது ஆத்மான்னு கிரகணம் பண்ண முடியாது, ஏன்னா அது நிர்குண நிராகாரம். அப்ப நான் ஆத்மாவா இருக்குன்னு அறிய முடியும். எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு, அந்த நேர்த்தி பண்றதுல ப்ராசஸ் என்ன தெரியுங்களா உங்களுக்கு சொல்லுது? தியக்த சர்வ ஏஷனாக சந்யஸ்த சர்வ கர்மானோ. அப்ப இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா போதும்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஷனாத்திரயத்தை தியாகம் பண்றதோ இல்ல கர்மங்களை தியாகம் பண்றதோ தேவையில்லை. புரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்ணணும்? புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு எதுக்கு வந்து எல்லா ஆசைகளையும் விடணும்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனுபூதிக்கு போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தி நேத்தி பண்ணும் போது இது சத்தியம் இல்லை, இது சத்தியம் இல்லை, இது நாமரூபம், இது நாமரூபம், இது பொய், இது திருஷ்யம், வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீக்கிறது. அதுக்கு பேரு தியக்த சர்வ ஏஷனா. ஏஷனான்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஷனா அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆசைகள் அப்படின்னு அர்த்தம். பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தமாத்மானம் விதித்வா. பிருகதாரண்யத்துல 3, 4, 3, 5, 1 3, 5, 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம் இருக்கு. பிருகதாரண்யம் ரொம்ப ஃபேமஸான மந்திரம். இந்த தக்தை சர்வ ஏஷனா இருக்குல்ல,
தம் ஆத்மானம் விதித்வா பிராமணாக. பிராமணர்கள்னா பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிராமணர்கள். இப்போ ஒருத்தருக்கு சப்த ஞானம் உண்டாகுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஆத்மா, இது அனாத்மா. நம்ம பார்க்கறதெல்லாம் திருஷ்யம் 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 நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். கனவு கனவு கனவுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகி நம்ம புத்தியில வந்து பாத்தீங்கன்னா உரைக்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க, அது வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவேகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இது எல்லாம் என்னுடைய தேகம் முதற்கொண்டு இந்த லோகத்துல இருக்கிற சர்வ தேகங்களும் சர்வ லோகமும் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சொப்பன தேகம் மாதிரி, சொப்பன மாறி, இது எல்லாம் திருஷ்ய மாத்திரம் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து நல்ல புத்தி வந்துருச்சு அப்படின்னா அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஆசைகளும் அவருக்குள்ளார என்ன ஆகாது, வரவே வராது. அப்போ ஆத்மாவை அறிந்தவர்கள் தம் ஏத்தம் ஆத்மானம் விதித்வா, இந்த ஆத்மாவை அறிந்த பிராமணர்கள் முமுட்சுக்கள் குருநாதர் மூலமா நல்லா சிரவணம் பண்ணி நல்ல மனனத்தையும் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது எல்லாம் வெறும் பொய்யானது தோற்றம், இதை அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா புத்திரேஷனாயாச்ச வித்தேஷனாயாச்ச லோகேஷனாயாச்ச வித்தாய. புத்திரேஷனா என்ன அர்த்தம்? புத்திரனும் வந்து பார்த்தீங்கன்னா என் பாடியே பொய் அப்படின்னா புத்திரன் பாடி எப்படி பொய்யா இருக்கும்? சத்தியமாக இருக்க போகுது. அப்ப என்னுடைய பாடியும் பொய். ஃபர்ஸ்ட் அந்த ஞானம் வரணும். நான் பாடி இல்லை, நான் தேகம் இல்லை, நான் வந்து வெறும் உணர்வு மாத்திரம், நான் பார்ப்பவன், என்னுடைய தேகத்தை நான் பார்க்கிறேன். அப்ப என்னுடைய தேகத்தை நான் பார்க்கிறேன். இந்த நானுக்கு மேலதான் என் தேகம் கல்பிதம், இந்த நானுக்கு மேலதான் என்னுடைய புத்திர தேகம் கல்பிதம், என்னுடைய பேர குழந்தைகளும் என்னோட பெட் அனிமல்ஸும் எதெல்லாம் இருக்கோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் பார்க்கிறேன் அதுக்கு மேல கல்பிதம். அப்படின்ற தேகங்கள் எல்லாம் கல்பிதம் பொய்யானது அப்படின்ற மோகத்தை விட்டுட்டு புத்திரேஷனாவை தியாகம் பண்ணிட்டு புத்திரன் மேல இருக்கக்கூடிய பேர குழந்தைங்க மேல இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸ் மேல இருக்கக்கூடிய எல்லாத்தையும், புத்திரன் வந்து எங்கிருந்து வந்தாங்க, மனைவிட்டு இருந்தானே, அப்ப மனைவிட்டு இருக்கிற ஆசையையும் விட்டுட்டு, ஆசை விட்டுனா என்ன அர்த்தம்? ஆசை விரிஞ்சு போச்சு. சர்வத்திலையும் பிரம்ம தரிசனம் பண்றது, பிரம்மத்துக்கு மேல இது எல்லாம் ஸ்கிரீனுக்கு மேல கல்பிதமா இருக்கிற காட்சிகள் போன்று அப்படின்னு நல்லா புரிஞ்சு என்ன பண்றது, இதெல்லாம் காட்சி அப்படின்னு தேகத்துக்கு, தன்னோட தேகத்துக்கு எது நடந்தாலும் மற்றவங்களோட தேகத்துக்கு எது நடந்தாலும் நடக்கட்டும் நடக்கட்டும் பொய் தானே அப்படின்னு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வித்தேஷனாயாச்ச. இந்த உலகத்துல எவ்வளவு வெல்த் இருக்கு, நிறைய வெல்த், எல்லாம் எதுக்காக சேர்த்து வச்சாங்கன்னே தெரியல. நிறைய வேதாந்திகளே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய சொத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? சாகர காலத்துல என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஏதாவது உதவுமா? ஒன்றும் உதவாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இவன் புத்திசாலி என்ன பண்றான், வேதாந்தம் நல்ல முறையில கேட்டான் அப்படின்னா இருக்கிறது எல்லாத்துல இருக்க ஆசையும் போயிடும். எல்லாத்தையும் எடுத்து நல்லா தானம் தர்மம் பண்ணிட்டு, யாரு பட்டினத்தார் எடுத்து திரும்ப திரும்ப பாருங்க பட்டினத்தார் படத்தை. நம்மளாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவோம் இதை இவங்களுக்கு கொடு, அது அவங்களுக்கு கொடுன்னு. பட்டினத்தார் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துரத்தல் அரிது, பட்டினத்தார் போன்று துரத்தல் அரிது. பட்டினத்தார் மாதிரி தியாகம் பண்ண முடியாத, எதையாவது எடுத்து தூக்கி போடுங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்க. பட் என்னவா எதையாவது செய்ய, ஏன் அப்படின்னா பொய்யானதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வகுக்க வேண்டியிருக்கு, பிரிச்சு பிரிச்சு என்ன கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூர போட்டு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெல்த்ல இருக்கிற ஆசைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு, இது எதுவுமே பொய், இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு வெல்த்ல இருக்கிற ஆசை வித்தேஷனாயாஸ்ட வித்தாய. அதுக்கப்புறம் லோகேஷனாயாஸ்ட வித்தாய. இந்த உலகத்துல இருக்கிற ஆசை இருக்கே, இதை அடையணும் அதை அடையணும், பரலோகம் போகணும் அந்த லோகம் போகணும், இந்த லோகத்துல இருக்கிற விஷயங்களை வந்து பிராப்தி பண்ணணும் அப்படின்ற இந்த உலக ஆசைகள் எல்லாத்திலையும் இருக்கிறது. புத்திரேஷனான மனைவி குழந்தைகள், வித்தேஷனானா செல்வம் வெல்த், அதுக்கப்புறம் லோகேஷனா அப்படின்னா 7 லோகங்கள்லயும் பரலோகங்கள்ல இருக்கிற ஆசைகள், இந்த லோகத்துல இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிக்ஷாச்சரியம் சரம் சந்நியாசம் எடுத்துக்கொள்கிறார்கள். சந்நியாசம் எதுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே உட்கார்ந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம சதா 24 மணி நேரமும் இதே சிந்தனையில நிஷ்டையை அடையிறதுக்காக வித்வத் சந்நியாசம் அப்படின்னு அதுக்கு பேர். அதை எடுத்துக்கிறாங்க. சரி, ஏன் சுவாமி எதுக்காக? ஒவ்வொன்றுத்துக்கு லிமிட்டேஷன் இருக்கா? ஆமா, புத்திரேன அயம் லோகோ ஜெய்யோ. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்திரனை வச்சுக்கிட்டு என்ன ஜெயிக்க போறீங்க? நீங்க அனுபவிக்காததெல்லாம் பிள்ளைய அனுபவிக்கலாம். நான் என்னெல்லாம் கனவு கண்டனோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் பையன் கனவு கண்டதெல்லாத்தையும் அனுபவிப்பான்.
புத்திர ரூபத்துல நான் இருந்துகிட்டு இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புத்திரனால வேற எந்த இதுக்கும் பிரயோஜனம் இல்லை. புத்திரனால இந்த உலகத்தை மட்டும்தான் ஜெயிக்க முடியும். புத்திரேன அயம் லோகோ ஜெய்யா. வித்தத்தினால வெல்த்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? கர்மா பண்ணுவீங்க, அவ்வளவுதான். நிறைய தனம் இருந்துச்சு அப்படின்னா புண்ணியாத்மாக்களா இருக்கும்னா நிறைய ஹோமங்களையும் யாகங்களையும் தானங்களையும் தர்மங்களையும் நிறைய சேரிட்டி ஒர்க் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. தனத்தினால என்ன கிடைக்கும் சொன்னா கர்மத்தை பண்ண முடியும். தனம் என்ன பண்ணும்? கர்மத்தை பண்ண வைக்கும். கர்மம் என்ன பண்ணும்? உங்களுக்கு பித்ருலோகம் சொல்லக்கூடிய சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போகும். அவ்வளவுதான் லிமிட்டேஷன். தனம், தனத்தினால ஒரு புண்ணிய கர்மா, புண்ணிய கர்மத்தினால சொர்க்கம், இவ்வளவுதான் லிமிட்டேஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோகேஷனான்னு ஒன்று சொல்லிருக்கோம்ல. அப்ப புத்திரன், அதுக்கப்புறம் வித்தம், அதுக்கப்புறம் இந்த உலகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனித்தியம். உபாசனன்னு சொல்லக்கூடிய கர்மமும் கூட எது வரைக்கும் போகும்? பிரம்மலோகம் வரைக்கும் தான் உங்களை கொண்டுட்டு போகும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா இது எல்லாம் கனவு, மாயாஜாலம். நம்ம வந்து பாகவதத்துல முடிக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விபூதி யோகத்திலையும் கடைசியில மனோவிகாரம்னு சொல்லி முடிச்சோம். அதே மாதிரி லாஸ்ட் நான் விஸ்வரூப தரிசனம் சொல்லி முடிக்கும் போது கடைசி ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கனவுக்கு சமானம்னு சொல்லி முடிச்சிருக்கோம். அப்ப நல்ல புத்திசாலி என்ன பண்ணுவான்? 7 லோக்கங்களும் என்னது அப்படின்னா வெறும் சொப்பன மாத்திரம், வெறும் மனோவிகாரங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு லோக்கத்தை அடைகிற ஆசையும் விட்டு போய் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமிட்டேஷன் கரெக்டா தெரிஞ்சு எல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 3 ஆசைகளையும் விட்டவனாக இருந்து கொண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணா சுவாமி அப்படின்னா மந்திரம் சொல்லுது, பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேன திஷ்டாசி. நல்ல ஒரு குருநாதர்கிட்ட இருந்துகிட்டு நல்லா சிரவணம் பண்ணி பாண்டித்யத்தை அடைஞ்சு பூரணமா சிரவணம் பண்ணுங்க. அரைகுறையா போயிட்டீங்கன்னா வம்பா போயிடும். அரைகுறையா பண்ணாம பூரணமா சிரவணத்தை பண்ணுங்க. நல்ல மனனம், உள்ளுக்குள்ளார மனனம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் சிரவணத்தை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பால்யம் ச நிர்வித்திய, அந்த மனனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பால்யம்னா மனனம், அந்த மனனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூரணமா பண்ணுங்க. இப்ப எனக்கு வந்து ஓடி போக தெரியாது, எங்கேயா போய் உட்கார்ந்துக்க தெரியாதா? உட்கார்ந்துட்டு எதுக்கு எவ்வளவு ஆயிருக்கு தெரியுங்க? டைம் 18 வருஷம் ஆகுது. மரணத்துக்கு மட்டும் 18 வருஷம் ஆயிருக்கு. ஏன் சுவாமி இவ்வளவு காலம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிச்சம் வைக்க கூடாது. நேத்தி 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 நேத்தின்னு மிச்சம் இல்லாம மனசு எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் ஆகக்கூடாது. இது பொய்ன்னு ஸ்திரம் புத்தி வரணும். அந்த ஸ்திர புத்தி நல்லா உண்டானதுக்கு பிறகு ஒன்னுத்திலையும் வந்து இந்த மனசு பிடிக்காம சொஸ்தமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் போது நிதித்தியாசனம் ஸ்டார்ட் ஆகும். நிதித்தியாசனத்துக்கு மௌனம்னு பேரு. மௌனம் சா நிர்வித்தி, அமௌனம் சா நிர்வித்தி. அந்த நிதித்தியாசனத்தையும் பூரணமா பண்ணவன் ச பிராமணா, அவன் பிராமணன் ஆகின்றான், பிரம்மத்தை அறிந்தவனாகின்றான் அப்படின்னு மந்திரம் பிருகதாரண்யத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா இங்க ஆச்சரிய சொல்ற தியக்த சர்வ ஏஷனாக, எல்லா ஆசைகளையும் விட்டவர்களாக சந்நியஸ்த சர்வ கருமானோ. புத்திரனோட எல்லை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திரனால என்ன கிடைக்கும்? இந்த லோகத்தை ஜெயிக்கலாம். வித்தம் சொல்லக்கூடிய தனத்தினால என்ன பண்ணலாம்? கர்மம் பண்ணலாம். கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? பித்ருலோகத்துக்கு போகலாம். மானச கர்மம்ன்ற உபாசனையினால பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம். இவ்வளவுதாங்க லிமிடேஷன். கர்மம், புத்திரன், கர்மம், அதுக்கப்புறம் வித்தம், இந்த 3தோடது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் லிமிடேஷன். இதுக்கப்புறம் வேற இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு எல்லா புண்ணிய கர்மங்கள் எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு சந்நியஸ்த சர்வ கர்மானக. இதெல்லாம் ஃபிட் ஆகிறமான்னு பார்த்துக்கணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லிட்டுன்னு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் இப்படிதான் அப்படிலாம் இதை எடுத்துக்காது. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்துங்க. யாரெல்லாம் நிர்குணத்தை பற்றி கொஞ்சம் நான் வந்து நிர்குண உபாசகன், எனக்கு சகுனம்லாம் தேவையில்லை அப்படிலாம் எடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எடுத்து பாருங்க. இந்த கண்டிஷனுக்கு நம்ம ஃபிட் ஆகிறோமா? நமக்கு எல்லா ஆசைகளும் போயிருக்கா? புத்திரனையோ பிள்ளைங்களை பற்றியோ பேர குழந்தைங்களை பற்றியோ சுற்றி இருக்கிற விஷயங்கள்லையோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இல்லாமல் இருக்கா? இவங்க நல்லா இருக்கணும் சுவாமி, அது ஆசை. நேற்று ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், சுவாமி என் பையனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுறது தப்பா சாமி, அவனுக்கு நல்லது நடக்கணும். லௌகிகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுதுன்னு. லௌகிகத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும், எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுன்னு உண்மை, அது சத்திய, அது பொய்ன்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? எந்த இடத்துல இருந்து
இதே ஒரு வேதாந்தம் கேட்க ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க புள்ள அவன் கர்மத்தோட அவன் வாசனையோட வந்திருக்கான். அப்ப நீங்க பிரார்த்தனை பண்ணாலும் என்ன பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தத்தை என்ன பண்ண முடியாது, போகத்தினால தான் முடிக்க முடியும். அப்ப யாருக்காவது நம்ம வந்து குழந்தைங்களோ பேர குழந்தைங்களுக்கோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரார்த்தனை பண்ணுவீங்களா? பிரார்த்தனை எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோகத்துல இருக்கும்போது தான் பிரார்த்தனை நடக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, யாரு என்னுடைய தேகத்துக்கே நான் பிரார்த்தனை பண்ண முடியாது. பிராரப்தத்துல என்ன இருக்கோ, எய்யப்பட்ட அம்பு மாதிரி முக்த இசுவத்து விடுபட்ட அம்பு வந்து பாத்தீங்கன்னா இலக்க அடைஞ்சுதான் முடியும். அப்ப பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா முடிகிற வரைக்கும் நீங்களும் நானும் யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப என்னை பத்தி பிரார்த்தனையும் முடிச்சிடும், மற்றவங்களை பத்தி என்னோட குழந்தைங்க பேர குழந்தைங்களை பத்தின பிரார்த்தனையும் சங்கல்பங்களும் எல்லாம் முடிஞ்சு போயிடும். பிராரப்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே. அதுக்கப்புறம் வாசனை ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியே இருக்கணும், என் அப்பா மாதிரி இருக்கணும், புள்ள மாதிரி இருக்கணும்லாம் யாரும் நினைக்க முடியாது. அவங்க வாசனையோட தான் வராங்க. ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சாமி என் பையன் வந்து பாத்தீங்கன்னா பூநூல் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு மேல மாட்டியார். அவங்க தாத்தா எவ்வளோ ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோட இருந்தது சாமி, எப்படி இவன் பிறந்தான்னு தெரியல. எங்க ஹஸ்பண்டும் வந்து அது மாதிரி இல்லை, இவன் நல்லபடியா வருவான்னு பார்த்தா பூநூல் எடுத்து மாட்டி வச்சுட்டு ஒரே பார்ட்டி நைட் 2 மணிக்கு தான் சாமி வரான் வீட்டுக்கு. நல்லா ட்ரிங்க்ஸை போட்டு வரான் சாமி. ஹையர் பொசிஷன்ல இருக்கான், பெரிய கம்பெனில பெரிய பொசிஷன்ல இருக்கான். ஏன் சாமி இப்படி பண்றான்? இந்த அம்மா நல்ல பகவத்கீதையும் நல்ல வேதாந்தமும் நல்ல பவித்திரமா பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து ராத்திரியில வரும்போது வந்து பார்த்தா ஃபுல்லா கிளவி அப்படின்னு தான் வருவான் வீட்டுக்கு நுழையும் போது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா மாறி போகுது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப இது, தாத்தா அப்படி இல்லை, அப்பாவும் அப்படி இல்லை, அம்மாவும் அப்படி இல்லை, தங்கச்சியும் அப்படி இல்லை, ஆனா ஒரு பையன் மட்டும் வித்தியாசம் தான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பெர்சனும் வரும்போதே அவங்க கர்மா அவங்க வாசனையோட வர்றாங்க. அப்ப நமக்கு ஏதாவது சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணலாம் முடிய, ஒருத்தரை சேஞ்ச் பண்ணணும்னா அவங்க தீர்மானம் பண்ணி அவங்களுக்கு புத்தி வந்தா மட்டும்தான் அவங்க மாற முடியும், வாசனைகளை மாத்திக்க முடியும். பிராரப்தம் நீங்களோ நானோ பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மாத்தவே முடியாது, அவனும் மாத்த முடியாது, நம்மளும் மாத்த முடியாது, ஈஸ்வரன் கையில இருக்கிறது. இப்ப இதை புரிஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது பிரார்த்தனை பண்ணுவான், மோகப்படுவான், மோகப்பட மாட்டான். என்ன நடக்குதோ நடக்கட்டும், பகவானோட இச்சா, ஈஸ்வர இச்சான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா கர்மங்களையும் பகவான் இடத்துல போட்டுட்டு சந்நியஸ்த சர்வ கர்மானம், எல்லா கர்மங்களையும் விட்டவர்களா யதா விசேஷிதம் பிரம்ம அக்ஷரம். எவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா கடந்து போன அத்தியாயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். 4:10 இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான இது வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர பிரம்மத்தை பத்தி 10வது அத்தியாயத்துல ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுல 10 இல்லையே 9 இல்ல 9:4 ஆமா, மயா ததமிதம் சர்வம் ஜகத் மயா ததமிதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வ அவஸ்திதக அப்படின்னு 9:4 இருந்து 9:10 வரைக்கும் இருக்கக்கூடியது அக்ஷர பிரம்மத்தை பத்தி. அக்ஷர பிரம்மத்துல என்ன அர்த்தம்? ஒரு ஸ்கிரீன் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்தில் எல்லா காட்சிகளும் இருக்கின்றன, ஹீரோ ஹீரோயின் காமெடியன் எல்லாம் அப்படின்னு. அடுத்த க்ஷணம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வெளிப்படாத இருக்கிற என்னிடத்துல, ஸ்கிரீன் வெளிப்படல, காட்சிகள் தெரியும் போது ஸ்கிரீன் வெளிப்படாம இருக்கு. அதுக்கப்புறம் என்னிடத்தில் அவைகள் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் என்னிடத்தில் இருக்கு. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் எதுவும் இல்லை, அவைகளில் நான் இருக்கின்றேன், அவைகள் என்னிடத்தில் இல்லை. என்னையா சொல்ல வர அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சமும் பிரம்மத்துக்கு மேல கல்பித்தம். அதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டது யதா விசேஷிதம் பிரம்ம. யதா விசேஷிதம்னா எந்த விதமா 9வது அத்தியாயத்துல 4 இருந்து 10 வரைக்கும் ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டதோ அப்படிப்பட்ட அந்த அக்ஷரத்தை, அக்ஷரம்னு பேரு. அக்ஷரம்னு என்ன சுவாமி? நிரஸ்த சர்வ உபாதித்வாத் அவ்யக்தம். அந்த அக்ஷரம் எப்படிப்பட்டது அப்படின்னா நிரஸ்த சர்வ உபாதித்வாத், எல்லா உபாதிகளையும் என்னது இல்லாதது, நீங்கியதுன்னு அர்த்தம். நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணங்கள் இல்லை,
நாமரூப குணங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிரஸ்த எல்லாம் நீங்கின அந்த பிரம்மத்துக்கு பேர் தான் அவ்யக்தம், அக்ஷர பிரம்மம்னு பேர். எல்லா உபாதிகளும் நீங்கின காரணத்தினால அதுக்கு பேர் அவ்யக்தம்னு பேரு. அவ்யக்தம் என்ன சுவாமி? அகரண கோச்சரம். இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா புலப்படாதது. கை கால் மூக்கு வாயில வந்து பாத்தீங்கன்னா எதையும் கிரகணம் பண்ண முடியாது, கைகளால் எடுக்க முடியாது, கால்களால் நடந்து அடைய முடியாது. அதே மாதிரி கர்மேந்திரியத்துக்கும் விஷயம் இல்லை, ஞானேந்திரியத்துக்கும் விஷயம் இல்லை. பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. எந்த இந்திரியங்களுக்கும் விஷயம் இல்லாதது. அதனால அதுக்கு பேர் அகரண கோச்சரம்னு பேரு. கரணத்துக்கு பிடிக்க முடியாது. கோச்சரம்னா பிடித்தல் அர்த்தம், கிரகணம் பண்றதுன்னு அர்த்தம். அகோச்சரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிக்க முடியாது. அகரண கோச்சரம் அப்படின்னா கரணங்களுக்கு விஷயம் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை வந்து அறிய முடியாது. ஐயோ அறிய முடியாதா? ஆமா. ஏன் அப்படின்னா நீங்க தான், நான் தான். அப்ப நானுக்கு அந்நியமா அந்த பிரம்மம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நான், இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ண முடியுமா? ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. எங்கேயாவது நீங்க ஆப்ஜெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா நேதம் யதிதம் உபாசதி. எது வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு நீங்க சொல்றீங்களோ அது பிரம்மம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அறிய முடியும் அப்படின்னா நேத்தி 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 நேத்தின்னு நிரஸ்த சர்வ உபாதி, எல்லா உபாதிகளையும் நீக்கிட்டு வெறும் தானாதான் இருக்க முடியும் ஒழிய அந்த தான் எந்த இந்திரியங்களுக்கும் விஷயம். அப்படி இருக்கிறதுனால அது அவ்வியக்தம்னு பேரு. வெளிப்பட்டா நம்ம அறிஞ்சிடலாமே. ஆச்சரியர் அதை எக்ஸ்பிளைன் பண்ற. எத்ஹி லோகே கரண கோச்சரம். எது இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு பிடிக்கக்கூடியதா இருக்கோ, இந்திரியங்களால் அறியக்கூடியதா இருக்கோ, கரண கோச்சரம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு விஷயமா இருக்கோ, தது வியக்தம் உச்சியதே. அதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வியக்தம், வெளிப்பட்டதுன்னு நம்ம சொல்றோம். இந்த உலகம் ஃபுல்லா வெளிப்பட்டிருக்கு. பார்க்கிறோம், கேட்கிறோம், ஸ்மெல் பண்றோம், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம், நடக்கிறோம், போறோம், எல்லாம் பண்றோம். இந்த பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அந்த கரணம், இதுக்கு எல்லாத்துக்கும் விஷயமா இருக்கு இந்த மொத்த பிரபஞ்சமும். அப்ப இந்த உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா எது இந்திரியங்களுக்கு விஷயமா இருக்கோ அதுக்கு பேரு வியக்தம் அப்படின்னு பேர். வியக்தம் உச்சியதே. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சேகே தாத்தோஹோ தத் கர்மத்வாத் இதம் து அக்ஷரம் தத் விபரீதம். அஞ்சு அப்படின்னு தாத்து. அந்த தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கதவ், அஞ்சு கதவ் அப்படின்னு ஒரு தாத்து. ரெண்டு எல்லாத்துக்கும் எல்லாம் 2-3 இடத்துல இருக்கு. எல்லா அஞ்சுன்ற தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிதல். கத்தி அர்த்த தாத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் அறிதல் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கதவுன்ற தாத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அறிதல்ன்ற அர்த்தம் வருது. அந்த அஞ்சுன்ற தாத்துல இருந்து தான் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அவ்வியக்தம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷர பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா வியக்தம் இல்லை. வியக்தமானா அறிஞ்சிடலாம் அஞ்சு தாத்துவோட அர்த்தம். அதுக்கு விபரீதமா எது இருக்கோ, அறிய முடியாததா எது இருக்கோ அதுக்கு பேரு அவ்வியக்தம்னு பேரு. தது விபரீதம் அக்ஷரம். அக்ஷரம்ன்றது விபரீதமானது. அஞ்சுன்ற தாத்துல இருந்து வியக்தம்ன்ற சப்தம் செய்யப்படுது. அஞ்சுன்ற தாத்துக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அறிதல் அப்படின்ற அர்த்தம், அறிவதில். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அறியக்கூடியதா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வியக்தம். இந்த மொத்த பிரபஞ்சமும் வியக்தம், 7 லோகங்களும் வியக்தம். ஆனா இந்த ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா தது விபரீதம். ஆத்ம தத்துவத்தையும் பிரம்ம தத்துவத்தை அறிய முடியாது. அதனால அதுக்கு பேரு விபரீதமா இருக்கிறது அவ்வியக்தம் அப்படின்னு பேரு. ஏன்? வெளிப்படல அப்படின்னு ஆச்சரியம் சொல்ல. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் சொல்றார் சிஷ்டைஹி ச உச்சியமானைஹி விசேஷனைஹி. அப்ப எப்படி சுவாமி அதை அறியறது? எப்படி அறியறது? இப்ப நான் உங்களுக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். 9வது அத்தியாயத்துல 4ல இருந்து 10 வரைக்கும் எடுத்து திரும்ப கேளுங்க. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் போட்டிருக்கோம். 9வது பிளேலிஸ்ட்லயே 9வது அத்தியாயம் தனியா இருக்கும். பிளேலிஸ்ட் போனீங்கன்னா அந்த 9வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் நல்ல டீட்டெயிலா என்ன பண்ணிருக்காரு கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணியிருக்காரு. அவ்வியக்தம்னா என்ன, இந்த அக்ஷர பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. அப்ப சிஷ்டைஹி ச உச்சியமானைஹி விசேஷனைஹி, பெரியவர்களால், ரிஷிமார்களால் இந்த வேதாந்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமா அந்த பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கோ தது வியாச்ச சக்ஷிரே கேனோபனிஷத்து சொல்லுது.
இந்த விதமா என்னுடைய குருநாதர்கள், பரம்பரையில வந்த குருநாதர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த பிரம்மத்தை இப்படிதான் அறியணும் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி கேன உபநிஷத்துல சொல்லியிருக்க மந்திரங்கள்ல முதல் இதுல சொன்ன மாதிரியே பிரம்மத்தை பத்தி நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்ட, பிரம்மத்தை அறிய முடியாது, ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. அப்ப பிரம்மத்தை அறிதல் அப்படின்னா எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் ஆதார தத்துவமா இருக்கிறது அந்த நான் மட்டும்தான் பிரம்மம். அது வியக்தம் இல்லை, வெளிப்பட்டதில்லை, வெளிப்படாதது, இந்திரியங்களுக்கு விஷயமில்லை, மனசுக்கு விஷயமில்லை அப்படின்னு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மகரிஷிகள் சொல்லியிருக்காங்களோ அவங்க சொன்ன விசேஷணங்கள் மூலமா என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் நேர்த்தி தான் சொல்லியிருக்காங்க. எல்லா லட்சணங்களும் அதத்து வியாவிருத்தின்னு சொல்லக்கூடிய நேர்த்தி ப்ராசஸ், அந்த விசேஷணங்களோடு கூடி தத்து ஏச்ச அப்பி பரியுபாசத்தை. இந்த விதமா குருநாதர்கிட்ட இப்ப என்கிட்ட பாடத்தை நல்லா சிரவணம் பண்றீங்க. அதுக்கப்புறம் சிரவணம் பண்ணதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க. டைம் நல்லா எடுத்துங்க. நல்லா மனனம் பண்ணதுக்கு பிறகு தெரிஞ்சிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவத்தை இப்படிதான் அறிய முடியும். இப்ப நான் இருக்கேன், இப்ப ஏகாந்தமா நான் போனேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இப்போ கீதா முடிஞ்சோடனே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மௌனம் இருக்க போறேன், திரும்ப பழையபடி வந்துடுவாங்க. மௌனத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தாட்டு வந்தாலும் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, தேக ரீதியான தாட்டு, மனசு ரீதியான தாட்டு, இல்லை உலகத்தை பத்தின தாட்டு, இல்லை ஃப்ரெண்ட்ஸை பத்தின தாட்டு, இல்லை பாலிடிக்ஸை பத்தின தாட்டு, இல்லை வார பத்தின தாட்டு, இல்லை தேவதையை பத்தின தாட்டு, எதெல்லாம் தாட்டு வருதோ அந்த தாட்டு எல்லாத்தையும் உட்கார்ந்துக்கிட்டு இது பொய், இது பொய் தெரியுது, திருஷ்யமா இருக்கு, இது பொய், இது பொய், இது பொய், இந்த மனசு கல்பிக்குது, இந்த மனசு தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி 24 மணி நேரமும் இதான் வேலை. இந்த இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்த உபாசனை. அக்ஷர உபாசனையோட முதல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேத்தி ப்ராசஸ். அந்த நேத்தி ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் 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 மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தாட்டு வந்தாலும் நேத்தி பண்ணிக்கிட்டே இருந்து டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஆயிடும். உள்ள இருக்கக்கூடிய தாட்டு எல்லாம் எம்டி ஆயிடும். தேக சம்பந்தமான தாட்டு தேக வாசனை, லோக சம்பந்தமான தாட்டு லோக வாசனை, சாஸ்திர சம்பந்தமான தாட்டு சாஸ்திர வாசனை. எல்லாத்தையும் வந்து உள்ளுக்குள்ளார இருந்து வெளியில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி ஏகாந்தமா உட்கார்ந்துருக்கோம், மௌனியாகி உட்கார்ந்துருக்கோம். ரூமை பூட்டிட்டு யார் வந்தாலும் மீட் பண்ண முடியாது அப்படின்னு ரூமை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாட்டு, அப்போ ஸ்டோர் ரூம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டா வெளியில வர 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 எல்லாத்தையும் திருஷ்யம் ஆத்யந்தத்வாத் திருஷ்யத்வாத், இது ஆதியை உடையது, அந்தத்தை உடையது, இந்த மனசுனால கல்பிக்கப்படுவது, பார்க்கப்படுவதா இருக்கு, திருஷ்யமா இருக்கு, வந்து போறதா இருக்கு, அனித்தியமா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தாட்டையும் நெகேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இது முதல் ப்ராசஸ். போய் 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 கடைசியில் என்ன ஆயிருந்தா மனசு எந்த தாட்டும் ரைஸ் ஆகாம குவைட்டார் அமணிபாவத்துக்கு வந்து, அமணிபாவத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த குவைட்டா வந்து பார்த்தீங்கன்னா மனசு இருக்கும்போது வெறும் தான் மாத்திரம் இருக்கும். அந்த தாண்டியே நிற்கிறது எதுவோ அதுதான் வாஸ்தவத்துல நிதித்தியாசனத்தோட முக்கியமான பார்ட். தான் தன்னில் நிற்ற அந்த தான் நிக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேரு, அவ்யக்த உபாசனா, அக்ஷர உபாசனை அப்படின்னு பேர். அந்த இடத்துல வேற ஏதாவது நாமம் ரூபம் இருக்குமா? இல்ல. நாமத்தை நெகேட் பண்ணிட்டீங்க, ரூபங்களை எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டீங்க, எந்த குணங்கள் எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் எதுவுமே இருக்காது, தான் மாத்திரம் இருக்கும். அது அவ்யக்தம்னு பேர், அக்ஷரம்னு பேர். அந்த அக்ஷர உபாசனைனா தான் தொடர்ந்து அதுலயே இருக்கு. சனை ரூபரமே புத்தியா திருதிகிரகீதையா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே 6:25 சொல்லப்பட்டிருக்கு. வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காத, எல்லாத்தையும் ஆத்மால கொண்டு வந்து மெதுவா கொண்டு வந்து ஆத்மாலேயே இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இதுதான் உபாசனை, ஆத்ம உபாசனை. இந்த உபாசனை யார் பண்றாங்களோ தேஷாம். அப்ப 2 கேட்டகரி சொல்லியாச்சு. ஒண்ணு விஸ்வரூப தியானம் பண்றது, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷர உபாசனை பண்றது, நிர்குண உபாசனை. தேஷாம் உபயேஷா மத்தியே, தேஷாம்னா இந்த 2 பட்சங்களுக்கு மத்தியில் சகுண உபாசகர்கள், விஸ்வரூப உபாசகர்கள், விஸ்வரூப தியானம் பண்றவங்க. ரெண்டாவது கேட்டகரி நிர்குண உபாசகர்கள், அக்ஷர உபாசகர்கள். இந்த 2 பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா மத்தியே கே யோக வித்தமாக, இவர்கள் மத்தியில்
எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யோகவித்தமான என்ன அர்த்தம்? யோகவித்து தமா, யோகத்தை அறிந்தவர்களில் அதிசயேன விதக இத்தியர்த்தக, யோகத்தை அறிந்தவர்களில் எவர் சிறந்தவர்? இந்த 2 பேத்துல யோகத்தை தெரிஞ்சவங்கல்ல யாருப்பா பெஸ்ட் பர்சன் அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்கின்றான். கேட்டாச்சு. கேட்டதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். சகுன உபாசகர்கள், நிர்குண உபாசகர்கள். இதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போட்டுட்டே வாங்க. யாரெல்லாம் புக்கில் எழுதிக்கிறதுனா கூட எழுதிக்கலாம். இந்த 2வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வர உபாசகர்களை பற்றியது. பிரிச்சு எடுக்கணும், அப்பதான் முக்கியம். சகுன உபாசகர்களை பத்தி 2வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஆச்சாரியர் சொல்றார், ஏது அக்ஷர உபாசகாக, ஏது அக்ஷர உபாசகாக. அக்ஷர உபாசகர்கள் என்ன அர்த்தம்? நிர்குண உபாசனை. அவர்களை வந்து பாத்தீங்கன்னா சம்யக்கு தரிசினோ. சம்யக்கு தரிசினா என்ன அர்த்தம்? சிரவணத்தை பண்ணதுக்கு பிறகு மனனத்தை பண்றது. சிரவணத்தினால வந்து பாத்தீங்கன்னா பிரமாணகத சம்சயம் நிவர்த்தியாகும். நல்ல பிரமாணங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். கீதை தான் இதுதான் சொல்லுது, ஆத்மாவை அறியறதுக்கு பகவத்கீதையும் உபனிஷதங்கள் தான் பிரமாணம் அப்படின்னு வேற பக்கமே மனசு போடுறாங்க. இது சிரவணம். இதுக்கப்புறம் மனனம் பண்ண 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 சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். மனனம் பண்ணி 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 சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்துடும், நான் பிரம்மமா தான் இருக்கேன், சாஸ்திரம் சொல்றது சத்தியம், நான் பிரம்மமா இருக்கேன், நான் இந்த தேகம் இல்லை, நான் மனசு புத்தி இல்லை, நான் சுத்த சைத்தன்யம் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, இந்த உலகம் எல்லாம் பொய், இது எல்லாம் சொப்பன திருஷ்யம், இது வாஸ்தவம் இல்லை, நான் மட்டும் சத்தியம், நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவனுக்கு பேரு சம்யக்கு தரிசிகள்னு பேர். அவங்களுக்கு பேர். சிரவண மனனத்துக்கு பிறகு உண்டாகிற அந்த சம்யக்கு தரிசனத்தை உடையவர்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்க? நிதித்தியாசனத்துக்கு போவாங்க. அக்ஷரத்தை உபாசனை, அந்த தான்லயே உபாசிக்க ஆரம்பிப்பாங்க ஆத்மாவை. அப்படிப்பட்ட அந்த அக்ஷர உபாசகர்கள் நன்றாக அகம் பிரம்மாஸ்மின்னு அறிந்தவர்கள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிதித்தியாசனத்துக்கு போகக்கூடியவங்க இருக்காங்கல்ல, நிதித்தியாசனத்துல இருக்கிறவங்க இல்ல நிதித்தியாசனத்துக்கு போறவங்க, அவங்கள பத்தி தாவத்து திஷ்டந்து, அவங்கள ஓரமா வைப்பா, நம்ம தூரம் ரொம்ப தூரம் போக வேண்டியது, அவங்கள பத்தி பேச்சு வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப ப்ராசஸ் இப்ப என்ன பண்ணணும்னு பார்ப்போம். நம்மளாம் இப்ப எங்க நிக்கிறோம்? யாராவது நிர்குண உபாசகர்களா இருக்குமா? நான் இல்லை, நான் சொல்லிட்டேன். அப்ப நீங்கெல்லாம், நான் இப்ப பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன்ல, அப்ப நீங்க சிஷ்யர்கள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரோதாக்கள்னு இருந்ததுன்னு நான் பாடம் எடுக்க முடியும். நான் ஆச்சாரியார் இல்லை, நீங்க சிஷ்யர்கள் இல்லை, அப்ப நான் பாடம் எப்படி நடக்கும்? பாடம் எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க பொய், நான் பொய் அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் பொய், உலகமே பொய், அப்படின்னா பாடம் எடுக்க முடியுமா? அப்ப பாடம் எடுக்கணும்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அது எங்க எதுல வருது அப்படின்னா இதுலதான் சம்பவிக்கும். மனன காலம், மனநத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன், நான்ல நிக்க முடியாது. அப்ப நான்ல நின்னா பாடம் எடுக்க முடியாது. அப்ப நான் உபாசன் வந்து அக்ஷர உபாசகன் இல்லை. அப்ப நம்ம எல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா குவாலிட்டி இருக்கா அப்படின்னா இருக்கு. நம்ம அக்ஷர உபாசனைக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்? எல்லா ஆசைகளையும் தியாகம் பண்ணவன், தெக்த ஏஷனக சர்வேஷனக, எல்லா ஆசைகளையும் விட்டவனா இருக்கணும், சர்வ கர்மங்களையும் சன்னியாசம் பண்ணவனா இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் விட்டவனுக்கு தான் அக்ஷர உபாசனை சித்திக்கும். அப்ப நம்ம இதுல அக்ஷர உபாசகர்கள் இல்லை. இப்ப பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆல்மோஸ்ட் சிரவணம் பண்றவங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தோடு கூடி கொஞ்சம் மனனம் பண்ணிட்டு இருக்கவங்க. இவ்வளவுதான் இருக்கும். நம்ம இன்னும் கிளாரிட்டி வரணும்ன்றதுக்காக இன்னும் மோகம் போகல, இது பொய்ன்னு தெரியல, அதனால மனனத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நிர்குண உபாசகர்கள் நம்ம மத்தியில இல்லை. அப்ப நிர்குண உபாசகர்களை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஓரமா வச்சிருங்க. எங்கேயாவது மலை குகையில, எங்கேயாவது காட்டுக்கு நடுவுல எங்கேயோ இருக்காங்க, அவனை தூக்கி ஓரமா வச்சிருங்க. அதான் ஆச்சாரியர் சொல்றாரு, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சம்யக்கு தரிசினோ நிவிருத்த ஏஷனாக, எல்லா ஆசைகளையும் விட்டவர்கள் சம்யக்கு தரிசிகள் அர்த்தம், உள்ளதை உள்ளபடி பார்ப்பவர்கள். அப்படிப்பட்ட நிதித்தியாசனத்தை பண்ணக்கூடியவங்க, சிரவண மனனம் முடிச்சு நிதித்தியாசனத்தை பண்ணக்கூடிய அக்ஷர உபாசகர்கள் தாவத்து திஷ்டந்து, அவர்கள் ஓரமா இருக்கட்டும். அவங்கள பத்தி பின்னாடி பார்ப்போம். தான் பிரதி எது வக்தவியம்,
அவர்களை குறித்து எது சொல்ல வேண்டியது இருக்கோ தது உபரிஷ்டாது வக்ஷியாமக, அந்த நிர்குண உபாசகர்களை பின்னாடி சொல்லுவோம். முதல் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா சகுண உபாசகர்கள், விஸ்வரூப உபாசகர்கள். அவர்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏது இதரே, எவர்கள் நிர்குண உபாசகர்களுக்கு அந்நியமா சகுண உபாசகர்களா இருக்காங்களோ, மத் கர்மகிருத் மத் பரமக அப்படின்னு 11வது சாப்டர்ல கடைசி ஸ்லோகத்துல யார சொன்னமோ அவங்களை பத்தி, சகுண உபாசகர்களை பத்தி 2வது ஸ்லோகம் பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யா வேஷ்ய மனோ ஏமாம், மய்யா வேஷ்ய மனோ ஏமாம் நித்யயுக்தா உபாசதே, நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஹ, ஸ்ரத்தயா பரயோபேதாஹ தே மே யுக்ததமா மதாஹ, தே மே யுக்ததமா மதாஹ. ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யா வேஷ்ய மனோ ஏமாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஹ தே மே யுக்ததமா மதாஹ. மய்யா வேஷ்ய மனோ ஏமாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஹ தே மே யுக்ததமா மதாஹ. நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் கண்டஸ்தம் பண்ணி வச்சுங்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். மயி மனக, என்னிடத்தில். என்னிடத்தில்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சகுண உபாசகர்கள். சகுண உபாசகர்கள்னா என்ன எடுக்கணும்? ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? நமக்கு தெரிஞ்சது ஈஸ்வர ரூபம். வெளியில இருக்கிறவங்களுக்கு ஏதோ இருக்கட்டும். நம்ம இப்ப வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா விராட்டா இருக்கார். இந்த மொத்த ஜெகத்தா பகவான் இருக்கார். அப்ப இந்த மொத்த ஜெகத்தா இருக்கக்கூடிய விஸ்வரூபமா இருக்கக்கூடிய என்னிடத்தில், மயி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடத்தில், விஸ்வரூபமா இருக்கிற என்னிடத்தில். மனோ, எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனதானது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆவேஷ்ய. ஆவேஷ்யன்னு என்ன அர்த்தம்? சாமி பிடிக்கிறது, சாமி ஆடுறது பார்த்துருக்கீங்கல்ல. சாமி ஆட்டம் ஆடுறவங்கல்ல நல்லா உட்கார்ந்துருப்பாங்க, மெதுவாக குலுங்க ஆரம்பிப்பாங்க. நான் என்னோட அத்தை ஒன்று இருந்தாங்க பூர்வாசிரமத்தில். அவங்க வந்து மெதுவாக ஷேக் ஆக ஆரம்பித்தோம். கோயிலுக்கு எங்கேயாவது போனாங்க அப்படின்னா பக்கத்தில் வச்சுருப்போம், அப்படியே மெதுவாக ஷேக் ஆகும் பாடி. இந்த அசோக் லைலன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கியர் போட்டோன்னா வண்டி ஆடு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி பாடி வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ஷேக் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு தெரிஞ்சு போயிடும் உள்ள ஏதோ புகுந்துடுச்சு அப்படின்னு. டேய் அப்படின்னு அப்படி வர ஆரம்பிச்சோட, நான் இவன் வந்திருக்கேன்டா, ஆத்தா வந்திருக்கேன்டா, முடிஞ்சு போச்சு, ஐயோ ஏதோ வந்துடுச்சு அப்படின்னு. நான் ஃப்ரெண்ட்ஸோட அத்தையை சொல்றேன், என்னோட அத்தை இல்லை, ஃப்ரெண்டோட அத்தை. நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, சுற்றி இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் கெட்டியா பிடிச்சிருவாங்க உடம்ப. ஆத்தா சொல்லு ஆத்தா, என்ன ஆச்சு ஆத்தா அப்படின்னு. நீங்க நிறைய ஆடி மாசம் இப்போ வரும், திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட இடத்துல இந்த சாமி ஆட்டம்லாம் நடக்கும், கிராமங்கள்லாம் நிறைய நடக்கும். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆவேசம் நடக்கிறதுன்றது வேற. இப்போ நிறைய பேர் பொய்யா தான் ஆவேசமாகி நடக்கிறாங்க. நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆடி மாசத்துல இங்கே ரமணாசனம் பின்பற்ற நடக்கும். கிராமங்கள்லேருந்து கொண்டு வந்து சாமி ஆட்டம், தேவதையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூதாதையர்கள், இந்த குலதெய்வம் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இந்த பாடியில வர வைப்பாங்க. அப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு நிறைய நியாயம் இருக்கு. பூத்தாவேஷ நியாயம்னு அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவோம். இந்த நியாயம் பூத்தாவேஷ நியாயம். பூத்தம் வந்துருச்சு அப்படின்னா நல்ல பூத்தம் இருக்கு, கெட்ட பூத்தம் இருக்கு, குலதெய்வம் இருக்கு, நிறைய நல்ல தேவதை இருக்கு, கெட்ட தேவதை இருக்கு, யக்ஷினி இருக்கு, இது மாதிரி நிறைய. இது மாதிரி உள்ள வந்தோன்னா அந்த உள்ள புகுந்ததுக்கு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா காரியம் பண்ணும். பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிம்சை பண்ணும், எல்லாத்தையும் ஹிம்சை பண்றோம். நல்ல தேவதையா இருந்தா அருள் வாக்கு சொல்லும். உங்க குலதெய்வம்னா இருந்தா, டேய் நீ இதை தப்பு பண்ணிட்டடா, இதை செய்யடா, அதை செய்யடான்னு இருக்கோம். பண்றேன் தாயி பண்ற ஆத்தா அப்படின்னு நம்ம வந்து எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. டோட்டல் பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஏதோ ஒரு படம் வந்து ஏதோ ஒரு இதில் கன்னட படம் ஏதோ காந்தாரான்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட்டு வந்து பார்த்தேன். அப்படியே உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா திமிரிக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பர்சனாலிட்டி வேற ஒரு பர்சனாலிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுறது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தாவேஷ நியாயம்னு பேர். சாமி ஆவேசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே தான் நீங்க சொல்றாரு. என்ன சிந்தனை பண்ணி
அந்த விஸ்வரூபத்தையே சதா காலமும் சிந்தனை பண்ணி மயி ஆவேஷ, என்னிடத்தில் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆவேசம் ஆயிடுச்சு. உள்ள பகவான் புகுந்துட்டார். பரமஹம்சானந்தா நான் அப்படின்றத மறந்து போய் நான் விராட்டா இருக்கேன், நான் விஸ்வரூபமா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி வேற பர்சனாலிட்டியா மாறிடும். நம்ம இந்த அன்னியன் ஒரு ஃபிலிம் வந்துச்சா, அன்னியன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பர்சனாலிட்டி அதுக்குள்ளார வந்துடும் அந்த ஃபிலிமுக்குள்ளார. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா இவன் நல்லா இருக்கவன் பாவிச்சு 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 பெரியவங்க மகான்கள் எல்லாத்துக்கும் இது நடந்திருக்கு. தன்னை மறந்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பாவத்துக்கு வந்துருவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் லாஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா அது காளி பாவத்துக்கு வந்துருவார். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு ஆஞ்சநேயரோட பாவத்துக்கு வந்துடுறவங்கலாம் இருக்காங்க நார்த் இந்தியால. ராமகிருஷ்ணருக்கே வால் முளைச்சிரும். நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கதையை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவேசம் ஆகிறது. அப்ப என்னுடைய அந்த ஜீவன் அப்படின்ற அந்த தன்மை இருக்குல்ல, நான் சம்சாரி, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், நிறைய ப்ராப்ளம் வச்சிருக்கமே, இந்த தேகத்துல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கே, இதுக்கு எல்லாம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல நான் பகவானா விராட்டா இருக்கேன்னு ஒரு ஆவேசத்தை அடையுது. ஏமாம் நித்திய யுக்தாக உபாசத்தை, எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நித்திய யுக்தர்கள் அப்படின்னு அர்த்தம், சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா யுக்தக அப்படின்னு என்ன அர்த்தம், யுக்தாங்கிறதுக்கு அர்த்தம் அந்த யோகத்தோடு கூடினவர்களாக அந்த சதா அந்த விஸ்வரூபத்தையே தியானிக்கின்றார்களோ. இப்பவும் நீங்க போனீங்கன்னா ஆலந்தி பக்கம் போனீங்க அப்படின்னா அந்த அந்த பெல்ட் இருக்கு, மகாராஷ்டிரா பெல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ பாண்டுரங்க பக்தர்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டே இப்பவும் அவ்வளோ பேர். எல்லாரும் வெளில தெரியறது இல்லைங்க, யாரும் வெளில தெரியறது இல்லை. இப்ப சொல்றது எல்லாம் அப்படியே இருக்கு. அப்படியே ஒரு பையனை பார்த்தேன், நர்மதா கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க இருக்கோம், நல்லா ஜோடு மழை பெஞ்சுக்கிட்டு ஒரு 6 மணி போல ஒரு பையன் வந்தான். ஒல்லியா லீனா இருந்தான், கிருஷ்ண பக்தன், மதுரா பிருந்தாவன் பக்கம் இருந்து வந்துட்டான். வந்த மாத்திரத்துல எதுவுமே இல்லைங்க, கையில ஒண்ணுமே இல்லை. அவன் தனி வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நனைஞ்சு அப்படியே சொட்ட வந்து நிக்கிறான். நாங்க சப்பாத்தி பண்ணோம், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சு சப்பாத்தி கொடுத்தேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கான், என்ன கிருஷ்ணா 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 நடுங்கிக்கிட்டே இருக்கான். ஒரு 18 வயசு பையன், சின்ன பையன், லீனா இருந்த பாடி, இப்படியே வந்து பாத்தீங்கன்னா சதா கிருஷ்ண 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 கிருஷ்ண. நாங்க என்ன பண்ணோம், அவனுக்கு நல்ல நெய் ரொட்டி கொடுத்து சாப்பிட வச்சு உட்காந்துட்டே இருந்தோம். அவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குவான்னு பார்த்தா படுக்கவே மாட்டேன்றான். நாங்க எங்களுக்கு தூக்கம் வந்துச்சு, 2 பேர் இருந்தோம், என்னோட சிஷியர் ஒருத்தர், நாங்க படுத்து தூங்கிட்டோம். நான் லாஸ்ட் வரைக்கும் அவனை பார்த்துட்டே இருந்தேன், கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டே இருந்தவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் காலுக்காக வைக்க பாக்குறேன்னு பார்த்தா ரூம்ல இருந்து வெளியில போய் நின்றுட்டான். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, மழையில நின்றுட்டு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மணி வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி இல்லைங்க, அவன் நான் வந்ததுல இருந்து அவன் என்கிட்ட பேசவே இல்லைங்க. ஒரு ரொட்டியை கொடுத்து சாப்பிட்டாங்க, வேற எந்த பேச்சும் இல்லை, தான் யாரு என்ன ஏது ஒன்னும் சொல்லவே இல்லை. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. காலையில நான் வேக்க பார்க்கும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தான். நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அனுஷ்டானத்துக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவன் எங்க போனானே தெரியும். அப்ப ராத்திரி ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த சிந்தனையும் இல்லாம நித்திய யுக்தா உபாசத்தை, வேற எந்த வேலையும் இல்லை. இதான் ஆவேசமாகிறது பேர். பகவான் உள்ள ஆவேசமாயிடுவார். 24 மணி நேரமும் மெதுவா 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 கல்டிவேட் பண்ணி 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 மனசு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பகவான் இடத்திலேயே லயிச்சு போய் அவர்களையே அந்த சிந்தனையிலேயே நின்று போறது. ஆவேசமாயாச்சு. எப்படி இருக்காங்கன்னா ஸ்ரத்தையா பரயோபேதாக, ரொம்ப ஸ்ரத்தையோடு, மேலான ஸ்ரத்தை, பரையா ஸ்ரத்தையா உபேதாக, மேலான ஸ்ரத்தையோடு கூடியிருக்கிறவர்கள். என்ன ஸ்ரத்தை? பகவான் மட்டும்தான் இருக்கார், வேற யாரும் இல்லை. விஸ்வரூபமா இந்த மொத்த ஜெகத்தே பகவான் தான், நான் அவரோட அம்சமா இருக்கேன், அவரும் நானும் வேறில்லை அப்படின்னு அனன்ய சரணமா இருந்துகிட்டு யார் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார்களோ அந்த பக்தர்கள் மே யுக்த தமாமதாக, தே மே யுக்த தமாமதாக, தேனா அப்படிப்பட்ட இருக்கிறவர்கள் எனக்கு மே யுக்த தமாமதாக, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் உத்தமமான மேலாக யோகத்தை அறிந்தவர்கள் என்று என்னுடைய அபிப்பிராயம். மே மதாக, என்னுடைய அபிப்பிராயம். அந்த மாதிரி பாவ சமாதியில இருந்துகிட்டு
சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறவர்கள் அவங்கதான் உத்தமமானவர்கள் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். யோகத்தை அறிந்தவர்களில் அவர்கள்தான் சிறந்தவர்கள் அப்படின்னு முடிச்சாச்சு. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நம. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண கண்ணப்ப நாயனார்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூதாவேச நியாயமா இருந்தா சுவாமி உள்ள புகுந்துட்டார். தான் தேகம்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா சிலை இது எதிர்க்க இருக்கிறது சிலை சிவலிங்கம் அப்படின்னு லாஜிக் வந்திருக்கும்ல. சரி, ஒரு கண்ணை தூக்கி வச்சதுக்கு பிறகு ரெண்டாவது கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து ரத்தம் வருது அப்படின்னும் போதும் ஐயோ என் கண்ணு ரெண்டாவது கண்ணையும் வச்சுட்டா எனக்கு கண்ணு தெரியாம போயிடுன்ற அந்த எண்ணமும் இல்லாம எதிர்க்க இருக்கிற அந்த சிவலிங்கத்து மேல காலை தூக்கி கால் கட்ட விரல அடையாளத்துக்காக தூக்கி வச்சு என்னோட ரெண்டாவது கண்ணையும் எடுத்து ஒருத்தன் வைக்கிறான் அப்படின்னா இதுதான் ஆவேசம்னு பேர். ஆவேசத்துல வந்து பாத்தீங்கன்னா பல விதங்கள் இருக்கு. தன்னையே மறந்து போறது உச்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணப்ப நாயனார் ரொம்ப உச்சம். நான் சொன்னேன் அந்த ஒரு பக்தனை சொன்ன பாத்தீங்கன்னா சின்ன பையன் அங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில பெரிய பைத்தியங்கள்லாம் பக்தர்கள் நிறைய பைத்தியங்கள் ஈஸ்வரனையே பக்தி பண்ணி பண்ணி பைத்தியமானவங்க. அது மாதிரி இன்னும் வந்து உயிரோட்டமா இருக்காங்க. நீங்க டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சாமானியமா டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் மகான்கள் இந்த பூமியில இருந்து வந்துட்டு இருக்காங்க. கண்ணப்ப நாயனார் எங்கேயோ இல்ல இப்பவும் இருப்பார். தேடி பாத்தீங்க அப்படின்னா நாயன்மார்கள் எல்லாம் இப்ப இருக்காங்க. ஆலந்தி பக்கம் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மண்டபத்தை வச்சிருக்காங்க. என்ன மண்டபம் தெரியுங்களா? 24 மணி நேரம் பாண்டுரங்கனை வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது. நான் வந்து அந்த ஊருக்கு போனேன் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஷிஃப்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பஜன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க. சில பேர் உட்கார்ந்து பண்ணுவாங்க, சில பேர் நடந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் 2 பேர் 5 பேர் 10 பேர் அப்படின்னு வந்து உட்காந்துட்டு 24 மணி நேரம் பாண்டுரங்க பஜனை வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. ஃபுல்லா தான். ஆமா, கண்டனாவும் போயிட்டே இருக்கு 24 மணி நேரம். ராத்திரி நான் பார்த்துருக்கேன். ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து உட்கார்ந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. 2 மணி வரைக்கும் பண்ணிட்டு போவாங்க. 2 மணிக்கு ஒரு குரூப் வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேற வேலையே இல்லாம. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கு, எல்லாம் முடியணும். அதனாலதான் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பகவானுக்காக சமயம் கொடுக்கணும். இல்லைன்னா பகவான் நமக்கு சமயம் கொடுக்க மாட்டார். பகவானுக்கு நம்ம சமயம் கொடுக்கல அப்படின்னா நமக்கு பகவான் சமயம் கொடுக்க மாட்டார். பார்த்துக்கலாம் பின்னாடி அப்படின்னா மரண காலத்துல அவர் நினைவுக்கு வர மாட்டார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா சமயம் ரொம்ப கம்மியா இருக்கு. நல்ல சகுன பக்தியை பண்ணி 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 இதுவா நிர்குணத்துக்கு நல்ல வைராகியத்தை அடையணும். அப்ப சகுன பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். அதுதான் இங்க சொல்ற. சகுன பக்தி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பாவத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னா அதுதான் உத்தம் அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம்.